வாட் இஸ் த கண்ட்ரோல் டெக்னிக்? கண்ட்ரோல் டெக்னிக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய பாதுகாப்புக்காக தான் இந்த கண்ட்ரோல் டெக்னிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்கிறாங்க. இதில் என்னென்ன விஷயங்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். முதல்ல பார்த்திங்கன்னா வண்டியினுடைய பிரேக்கிங் சிஸ்டத்தை செக் பண்ணுவாங்க. வண்டி பிரேக்லாம் ஒழுங்காக பிடிக்குதா, அதுக்கப்புறம் பிரேக்கோட பிளேட்லாம் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் டயரை செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டேரிங் செக் பண்ணுவாங்க, ஷேக் அப் சர்ச்லாம் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியினுடைய பாடி கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. சேஃப்டி விஷயத்தில் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதையும் கவனிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியினுடைய பொல்யூஷனை செக் பண்ணுவாங்க, சவுண்டு எவ்வளோ அதிகமாக வருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா லைட் சிஸ்டம் பார்ப்பாங்க. ஓகேவா, ஹெட்லைட்லாம் ஒழுங்காக எரியுதா, இண்டிகேட்டர்லாம் ஒழுங்காக எரியுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 கேட்டகரி இருக்குது. ஸோ அது வழியாக அதன்படி செக் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 133 செக் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த 133 செக் பாயிண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபேவரபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்படி தான் கண்ட்ரோல் டெக்னிக் செய்கிறாங்க. ஒவ்வொரு வண்டிக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் புது வண்டியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வண்டி ரிஜிஸ்டர் பண்ணதுலேருந்து 4வது வருஷம் கண்ட்ரோல் டெக்னிக் பண்ணால் போதும். அதுவே பழைய வண்டியாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக கண்ட்ரோல் டெக்னிக் செஞ்சாகணும். ஓகேவா, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.